ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட்டை தான் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்டோட நேம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சோலார் மானிட்டரிங் லேம்ப்பு. இதில் வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவுட்டோர் கேமரா மாதிரியே வந்து இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வந்து எல்இடி லைட்டு தான். சோலார் மூலமாக வந்து சார்ஜ் எரியக்கூடிய எல்இடி லைட்டு. இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பாருங்கள். சோலார் மூலமாக வந்து சார்ஜிங் ஆகும், வாட்டர் ப்ரூஃபு. இதில் வந்து பிஏஆர் சென்சார் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, ரிமோட் கொடுத்துருக்காங்க, அது மாதிரி ஆங்கிள் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. அட்டைப்பெட்டியோட சைட்லலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்போ ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அதில் எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து பார்த்துடலாம். ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணோன்னே ப்ராடக்ட் பார்க்குறதுக்கு ரியல் அவுட்டோர் கேமரா மாதிரி தான் இருக்குது. முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 7 எல்இடி கொடுத்துருக்காங்க. அது கூடயே இந்த ஆக்சசரிஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராடக்டோட டாப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சோலார் பேனல் கொடுத்துருக்காங்க. அதோட பாட்டம் சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் பிஏஆர் சென்சார் கொடுத்துருக்காங்க, சென்சார் ரிசிப்டர் கொடுத்துருக்காங்க. இது ரிமோட் கண்ட்ரோல் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்காக. இந்த ப்ராடக்ட் உள்ளார எத்தனை ஏஹெச் பேட்டரி இருக்குது, இது எத்தனை வாட்ஸ் பேனலு, இது எவ்வளோ நேரம் வந்து எரியும், பேக்கப் டைம் எவ்வளவு, எதுவுமே வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணல. நம்ம எல்லாத்தையும் தரவாக செக் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மேனுவல் வச்சுருக்காங்க. அதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எப்படி ரிமோட்டை வச்சு ஆப்ரேட் பண்ணுறது, எத்தனை மோடு இருக்குது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதில் ஹெட்டிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சோலார் வால் லேம்புன்னு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும், அதனால தான் அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க போல். வாங்க இந்த ப்ராடக்டை ஆன் பண்ணி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மானிட்டரிங் லேம்பை வந்து நான் வெயில் படுற மாதிரி காட்டிகிட்டு இருக்கேன், அதனால தான் வந்து லைட்டு ஆஃபில் இருக்குது. சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லைட்டை வந்து எப்போயுமே ஆன் ஆகாது. நீங்கள் வந்து பாருங்கள், இண்டிகேஷன் மட்டும் வருது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லேம்ப்லாம் வந்து ஆன் ஆகலை. தெரியும். இதை எப்படி ஆன் பண்ணணுன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சோலார் பேனலை வந்து கவர் பண்ணிங்க. கவர் பண்ண உடனே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லேம்ப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஆஃப் ஆயிரும். இப்போ ஆன் ஆயிடுச்சு. இந்த லேம்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 மோடு வந்து கொடுத்துருக்காங்க. மோடு 1 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்போ வந்து இந்த லைட்டுக்கு முன்னாடி ஆள் வராங்களோ அப்போ மட்டும் பிரைட்னஸாக வந்து ஆன் ஆகிட்டு அவங்க போனதுக்கப்புறம் 15 செகண்டில் ஆஃப் ஆகிற மாதிரியும், 2வது மோடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிம்மாக வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஆள் வரும்போது ஹை பிரைட்னஸில் வந்து எரியும். ஆள் போனோன்னா 15 செகண்டில் மறுபடியும் டிம்மாக வந்து மாறிக்கும். 3வது மோடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈவினிங் ஆனோடனேயே ஃபுல்லாகவே வந்து டிம் மோட்லேயே விடிகிற வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த 3 மோடு தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டை ஆன் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணோன்னே மோடு 1ல் வந்து ஹை பிரைட்னஸில் வந்து ஆன் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு 15 செகண்டுக்கு வெயிட் பண்ணுவோம், ஆஃப் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லைட்டை வந்து செக் பண்ணுறதுக்காக வீட்டில் இருக்கிற லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு டோர்லாம் லாக் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது. நான் இப்போ வந்து ஃப்ளாஷ் லைட் வந்து போட்டு எடுக்கிறதுனால வெளிச்சமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளாஷ் லைட்டை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் வந்து இந்த லைட்டை வந்து ஆன் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஒரு டைம் வந்து ஆன் பண்ணிட்டா நம்ம அதுக்கப்புறம் வந்து ரிமோட்லேயே ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிடுது. இப்போ நான் என்னோடய ஃப்ளாஷ் லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரிமோட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மோடு 1ல் ஆன் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குன்ட்டு. இப்போ
இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லைட் இருக்கிற இடத்துல இருந்து நான் ஒரு 5 மீட்டர் தூரத்தில் நிற்கிறேன். ரிமோட் இங்கேருந்து நான் ஆன் பண்ணுறேன். நீங்களே வந்து பாருங்கள், நல்லாவே வந்து ஆப்ரேட் ஆகுது. அதே மாதிரி ஆஃப் பண்ணுறேன், நல்லாவே ஆப்ரேட் ஆகுது. இப்போ மோடு 1ல் வந்து ஆன் பண்ணியாச்சு. பார்ப்போம் இது எவ்வளோ நேரத்தில் ஆஃப் ஆகுதுன்ட்டு பார்ப்போம். லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நான் மூவ் பண்ணுறேன், பாருங்கள். பார்த்தீங்கன்னா உடனே வந்து ஆன் ஆயிடுச்சு. அந்த ஆங்கிள் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும், கவர் பண்ணுற டிஸ்டன்ஸு. இப்போ வந்து மோடு 2 வந்து ஆன் பண்ணி பார்ப்போம், இது எப்படி வேலை செய்யுதுன்ட்டு பார்த்தலாம். மோடு 2 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிம்மாக வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஆள் வரும்போது ஹை பிரைட்னஸில் வந்து எரியும். பார்ப்போம். டிம் மோடுக்கு வந்து மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மூவ் பண்ணுவோம், பிரைட்னஸாக வந்து எரிதான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பிரைட்னஸாக வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து மோடு 3 வந்து பார்ப்போம் எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. மோடு 3 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்பயுமே இந்த மோடில் வந்து இதே பிரைட்னஸில் வந்து ஆன்லேயே தான் இருக்கும். நம்ம என்ன தான் ஆள் மூவ் பண்ணாலும் சரி, மூவ் ஆகலைனாலும் சரி, ஈவினிங் ஆகிட்டா லைட் இந்த மாதிரி வந்து ஆன் ஆயிரும். இது பார்க்குறதுக்கு அவுட்டோர் கேமரா மாதிரியே இருக்கிறனால பார்க்குறவங்க சிசிடிவி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கூட நினச்சிக்கலாம். அல்லது ஆல்ரெடி வந்து சிசிடிவி வந்து அவுட்டோரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கவங்க இந்த லைட்டை அதுக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு ஃபோக்கஸிங் வந்து நல்லா வந்து கிடைக்கும். இந்த லைட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேட்ரி லோவாக தான் இருந்துச்சு 2 நாளாக. நான் சும்மா ஒரு 1 ஹவர் தான் வந்து வெளியில் வெயிலே வரல, லைட்டாக வெளிச்சமான கிளைமேட்டில் தான் ஒரு 1 ஹவர் வச்சுருந்தேன். பாருங்கள் அதோட பிரைட்னஸ்ஸு எப்படி இருக்குன்ட்டு. நல்லாவே சார்ஜ் ஏறுது. இதில் வெயில் டைம்லலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா சார்ஜ் ஏறும். இது எவ்வளோ நேரம் வந்து இதே பிரைட்னஸில் வந்து எரியுதுன்ட்டு நான் செக் பண்ணிவிட்டு இதே வீடியோவில் பின்னாடி வந்து ஆட் பண்ணுறேன். இந்த லைட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் செக் பண்ணுறதுக்காக இன்டோரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் வந்து அவுட்டோரில் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மானிட்டரிங் லேம்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2200 mAh பேட்ரி ஒன்று தான் வச்சுருக்காங்க. இது வந்து எதுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மோடு 1 சொன்னோம் பார்த்தீங்களா, ஆள் வந்தால் மட்டும் ஆன் ஆகுது, அதுக்கு வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக வந்து பேக்கப் தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.